இன்னைக்கு நாம அதே செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலிலிருந்து முக்கியமான 2 வார்த்தைக்கு உண்டான பொருள் பார்க்க போறோம். நகர நகர வேறுபாடு. சரியா? நல்லா கவனிங்க. பாருங்கம்மா. அணுக்கம் அணுக்கம் மேல இருக்கிறதுமா தன்னகரம் 3 சுழி நகரம். சரியா? சரி, இப்ப நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? நல்லா கவனிங்க. இந்த 3 சுழி நகரம் அணுக்கம் அப்படின்னாமா கவனிங்க, பக்கம், நெருக்கம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரொம்ப அணுக்கமா இருக்கிறதுன்னா அப்படிதான் அர்த்தமா. அந்யோன்யமானா நம்மளுக்கு தெரியும், அந்யோன்யம்னா நெருக்கமா இருக்கிறதுங்க. அந்யோன்யம் அயற்சொல் இல்லையா? அப்ப நெருக்கம்ங்கிறது தூய தமிழ் சொல் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 3 சுழி நகரம்ல அணுக்கம்னு வந்துச்சு அப்படின்னா பக்கம், ரொம்ப பக்கம் பக்கமா, நெருக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே 2 சுழி நகரம் வந்திருக்கக்கூடிய அணுக்கம் அப்படின்னா உங்களுக்கு நான் மேம் உங்களுக்கு அழகான சும்மா ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்ல போறேன், கவனிக்கலாமா? இங்க பாருங்க, அணு தானே, அணுன்னு நாம சொல்றோம் இல்லையா? ஒரு பெண்ணை குறிப்பிடுறோம், அணு, ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்ப அணுவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல போறேன், கவனிங்க. அணுவுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் வந்த உடனே அவ ரொம்ப வருத்தப்படுறா. அணுவுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் வந்த உடனே அவ ரொம்ப வருத்தப்படுறா, ரொம்ப பயப்படுறா அணு. சரியா? 2 சுழி நகரம். உடனே அவ முனகரா, முணக்கம், முணங்கிக்கிட்டே இருக்கிறா. நோய் வந்துட்டா அணத்திக்குவாங்க இல்லையா? அந்த முணக்கம். சரியா? அப்போ சந்தனம் எடுத்துக்க சொல்றாங்க அவளை. சந்தனம், அந்த சந்தனம் அவ எடுத்துக்கிட்ட உடனே அந்த நோய் அவளை விட்டு போயிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுங்க. சரிதானா? அப்ப 2 சுழி அணு, அணுக்கம்னு வந்துச்சு அப்படின்னா நோய் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, வருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னதுமா? அச்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முணக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்தனம் ஞாபகம் வச்சுக்கலாமா?